உங்கள் வீட்டுக்கு ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் ஸ்விட்சஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் ஸ்விட்சஸ்னால் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றதை வாங்க பார்க்கலாம். டே பை டே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் இருக்கக்கூடிய டெக்னாலஜின்றது இம்ப்ரூவ்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஸ்விட்சஸ் எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்டான சைஸ்லையும் ஸ்டாண்டர்டான குவான்டிட்டியில் மட்டும்தான் வரும். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி நீங்கள் ஈஸியாக அதை கஸ்டமைசபிள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ரூமில் 1 or 2 ஃபேன்ஸ் இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் லைட்ஸ் இருக்கலாம், 1 or 2 or more கர்டன்ஸ் இருக்கலாம், ஒரு கெய்சர், ஒரு ஏசி, எது வேணா இருக்கலாம். என்ன குவான்டிட்டி இருந்தாலும் இது எல்லாமே நம்ம கீபேட்குள்ளே கஸ்டமைசபிளாக கொண்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கீபேடில் இருக்கக்கூடிய ஐகான்ஸை கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணும், ரவுண்ட் ஒரு ரெக்டாங்கிளில் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தென் அதில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன்ஸ், ஏசி, இல்லை கெய்சர், அதோட ஐகான்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். இதுவும் இல்லாமல் நீங்கள் லெட்டரிங் வேர்ட்ஸை கூட போட்டுக்கலாம். அதுவும் எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி. இந்த மாதிரி ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபினிஷஸில் நிறைய கலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உட்டன் ஃபினிஷ், மெட்டல் ஃபினிஷ், அக்ரிலிக் ஃபினிஷ், கிளாஸ் ஃபினிஷ் அண்ட் மார்பிள் ஃபினிஷ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினிஷஸில் அவைலபிளாக இருக்குது. தென் உங்கள் ரூமுக்கு நீங்கள் என்ன டிசைன் பண்ணியிருக்கீங்க, என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோமேஷன் ஸ்விட்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் மாடுலர் ஸ்விட்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் GM, ஹேவல்ஸ், லெக்ரான், இந்த மெட்டல் பாக்ஸில் எல்லாத்துலேயும் இது ஆப்டாக சூட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குன்னு தனியாக மெட்டல் பாக்ஸ் எதுவுமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. தென் இதுக்குன்னு தனியாக கேபிள் லே பண்ணுற தேவையும் இல்லை. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் ஸ்விட்சஸை நீங்கள் ஒரு லாங் டைம் சர்வீஸ் கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இன்டிகிரேட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்க நீங்கள் SYNCLEVER ஃபாலோ பண்ணிக்கோங்க.